ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 சின்ன விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்டையாக இருக்கட்டும், பையன்கிட்டையாக இருக்கட்டும், கம்பல்சரி நீ இல்லைன்னா என் லைஃபே இல்லைங்க அந்த வேர்டை மட்டும் சிம்பிளாக யூஸ் பண்ணாதீங்க. அந்த டைம் நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீ இல்லைன்னா என் லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த லைஃப் வந்து அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த போகிற லைஃப் நல்லா இருக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம ஈஸியாக அந்த பையன்ட்டையோ அந்த பொண்ட்டையோ நீ தான் என் லைஃப்னு சொல்லிடுறோமா, அவங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் அந்த பையனாக இருக்கட்டும், இந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டால் வேறு லைஃபே கிடையாது, நம்ம என்ன பண்ணாலுமே இந்த பொண்ணு நம்மளே தான் சுற்றும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் நினச்சிக்கிறாப்புல. இதே ஒரு பொண்ணாக இருந்தாலும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு லவ் பண்ணுற பர்சன்கிட்ட இந்த வேர்ட் சொல்ல வேண்டாம். நீ இல்லைனாலுமே நல்லா இருக்குங்கிறத மட்டுமே நம்ம கன்வே பண்ணுவோம். பிகாஸ் ஏன்னா அந்த டைம் நீ இல்லைனா நல்லா இருக்குன்னு சொல்கிறது அவங்களுக்கு ஹர்ட் ஆகலாம். பட் நீ இருந்தாலும் இல்லைனாலுமே லைஃப் இல்லைங்கிறத அவங்க அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பொறுத்துக்கிற நிலைமைக்கு போயிடணும். அவங்க என்ன பேசினாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். நம்மளால் கோவப்பட முடியாது, எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால சொல்கிறேன், வேண்டாம் இந்த வேர்டை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ணி கொஞ்ச நாள் லவ் பண்ணி பாருங்கள், லவ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேயா, இது எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதனால சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.